ஈ மற்றும் அதன் நண்பர்கள் ஒரு அழகிய கிராமத்தில் பெரிய பசுமை பூண்ட வயல்கள், தென்றல் வீசும் நிலங்கள் இருந்தன. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய ஈ வசித்தது. அந்த ஈ மிகுந்த ஆற்றல் கொண்டதும், எப்போதும் சந்தோஷமாக இருப்பதுமாக இருந்தது. ஈக்கு பல நண்பர்கள் இருந்தனர். தென்றல் காற்று, மலர்கள், ஒரு சிறிய கரும்புள்ளி பச்சை தவளை மற்றும் ஒரு அருமையான தேனீ. அனைவரும் ஒன்றாக விளையாடி, பேசி, நல்ல நேரம் கழிப்பதற்காக சந்திக்கத் தூண்டும் பழக்கம் கொண்டவர்கள். ஒரு நாள் அந்த கிராமத்திற்குள் ஒரு பெரிய யானை வந்தது. அது மிகவும் பெரிதாகவும் வலிமையாகவும் இருந்தது. ஆனால் அதன் மனது சற்றே கசப்பாக இருந்தது. அது யாருடனும் பேசாது, தனியாக இருக்கும். ஈ அதை கவனித்தது. ஏன் யானை இப்படி இருக்கிறது என அதன் நண்பர்களிடம் கேட்டது. யானை எப்போதும் தனியாக இருப்பதை நினைத்து அது தனது நண்பர்களுடன் பேச ஒரு திட்டம் தீட்டியது. ஈ மெதுவாக யானையின் அருகில் பறந்து அதன் காதில் மெல்ல அழைத்தது. நண்பா, நீ ஏன் எங்களைப் போல மகிழ்ச்சியாக இல்லைய? யானை அதிர்ச்சியடைந்து மெதுவாக சொன்னது. நான் மிகவும் பெரியவன். எவரும் என்னுடன் விளையாட விரும்புவதில்லை. அனைவரும் என்னை பயந்து ஓடிவிடுகிறார்கள். மெதுவாக சிரித்து, நாம் யாரும் ஒருவரைப் பார்த்து பயப்பட வேண்டாம். நட்பில் உயரம், பருமன், வலிமை எந்தப் பொருளும் கொள்ளாது. நீ எங்களைப் போலவே, நீ விரும்பினால் எங்களுடன் விளையாடலாம் என்றது. யானைக்கு அதிர்ச்சி. அது இதுவரை எவரும் சொல்லாத வார்த்தைகளைக் கேட்டது. மெதுவாக அது தன் கண்களில் மகிழ்ச்சியுடன் ஒளிர தலையாட்டியது. அந்த நாளிலிருந்து ஈ, யானை மற்றும் அதன் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து விளையாடினர். யானை தனது தனிமையை மறந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கத் தொடங்கியது. கதை மொரால்: நட்பு என்பது உடல் வடிவத்தை பொருட்படுத்தாது. உண்மையான நட்பு மனதிலிருந்து வரும். அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்க அதுவே காரணம். ஈயும் எறும்பும் ஒரு உண்மையான நட்பு. ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சிறிய ஈ வசித்தது. அது எப்போதும் மகிழ்ச்சியாகவும் வேகமாகவும் பறந்து சுற்றிக் கொண்டிருப்பது வழக்கம். அந்த தோட்டத்தில் ஓரிரு மரங்களின் அடியில் எறும்புகளின் குடியிருப்பும் இருந்தது. ஏதோ ஒரு நாளில் ஈ ஒரு சிறிய சிவப்பு எறும்பை பார்த்தது. அந்த எறும்பு மிகவும் உழைப்பாளியாகவும் எப்போதும் உணவு தேடிக் கொண்டிருப்பதுமாக இருந்தது. ஈயும் எறும்பும் ஒருவருக்கொருவர் பழகத் தொடங்கினர். நண்பர்களின் சோதனை. ஒரு நாள் காலை ஒரு பெரிய காற்று வீசியது. ஈ அதை சமாளிக்க முடியாமல் மண்ணில் விழுந்தது. அதன் சிறகுகள் நனைய, பறக்க முடியாமல் தவித்தது. அதை கவனித்த எறும்பு அதன் கூட்டத்தினருடன் வந்து ஈயை பாதுகாப்பாக தூக்கி ஒரு காயத்தடுப்பான இலைக்குள் வைத்து காற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க உதவியது. ஈயைப் பார்த்து எறும்பு மெதுவாக சொன்னது, நண்பா, நீ எப்போதும் வேகமாக பறந்துவிட்டு செல்லும். ஆனால் இன்று உனக்கு நாங்கள் தேவை. உண்மையான நட்பு உதவிக்கும் உணர்வுக்கும் அடையாளம். ஈயின் கண்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. நீங்கள் என்னை இப்படி பாதுகாப்பாக வைத்தீர்கள். நான் இனிமேல் உங்கள் உதவிக்கு எப்போதும் தயாராக இருப்பேன். ஒரு அழகான நட்பு தொடர்கின்றது. அந்த நாளிலிருந்து ஈ எறும்புகளுக்கு பயணங்களில் உதவியது. நீண்ட இடத்திற்கு போக வேண்டுமென்றால் ஈ அவர்கள் செல்ல உதவி செய்தது. அதேபோல் எறும்புகளும் ஈயை பாதுகாக்கும் வழிகளை கண்டுபிடித்தனர். நாட்கள் செல்லச் செல்ல அவர்கள் நட்பு மேலும் உறுதியானது. கதை மொரால்: நட்பு என்பது பருமன், வலிமை, வேகம் போன்றவற்றால் மதிப்பீடு செய்யப்படாது. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதே உண்மையான நட்பு.